தமிழ் நெஞ்சங்களுக்கும் தல ரசிகர்களுக்கும் என் அன்பு வணக்கம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சு தான் ஆகணும்னு முடிவான பிறகு தலையை போய் பார்க்கணுன்னு தான் தோணுச்சு என் சூழ்நிலை. ஆனால் என்னுடைய குறிக்கோள் லட்சியம் எல்லாம் தலையை வச்சு படம் பண்ணணுன்ற எண்ணத்தை தவிர என் உயிரை காப்பாற்றிக்க உதவின்னு கேட்டு அவர்கிட்ட போய் நிற்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. 2013 ஏப்ரல் 10 அன்னைக்கு மியாட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பாஷிம் தலைமையில் எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன். நான் நம்பிக்கையாக பழகினவங்க கூட என்னை வீட்டுக்கு வந்து பார்க்கல. இந்த உலகம் நம்மளை தனிமைப்படுத்தும் போதும் உறவுகள் நம்ம உதாசீனப்படுத்தும் போதும் நமக்குள்ளே ஒரு வெறி வரும் தெரியுங்களா? சாதிக்கணும்னு அப்படி ஒரு வெறி எனக்குள்ளே துடிச்சது. ஸ்பார்க் மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சிது. அந்த கேரக்டர் இது வரைக்கும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எந்த ஹீரோவும் பண்ணதில்லை. தமிழில் தலையை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது. அந்த கேரக்டரை வச்சு ஸ்டோரி டெவலப் பண்ணேன், சீன் பண்ணேன், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன், டயலாக் எழுதினேன், ஃபுல் ஸ்கிரிப்டையும் முடிச்சிட்டேன். இந்த ஸ்கிரிப்டை பற்றி சொல்லணுன்னா, தலை பண்ணன 56 படத்தில் இது வரைக்கும் அவர் பண்ணாத சீனும் பேசாத டயலாகும் தான் இதில் இருக்கும். முருகதாஸ் சார், சங்கர் சார் இவங்களாம் பெரிய லெஜண்ட். அவங்க பக்கத்தில் நிற்கிற தகுதி கூட எனக்கு இல்லை. ஆனால் இந்த படத்தோட சாதனையை அவங்க வாழ்நாள் முழுக்க யாரை வேணால் வச்சு டைரக்ட் பண்ணிட்டோம். நான் இந்த படத்தோட சாதனையை கிட்ட கூட அவங்களால நெருங்க முடியாது. ஏன்னா அவன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தப்போ மூளை ஏதாவது கலங்கி பைத்தியக்காரன் ஆகிட்டோன்னு தோணுதா? இந்த உலகம் யாரையெல்லாம் பைத்தியக்காரன்னு சொன்னிச்சோ அவங்க பெயர்களை தான் இன்றைக்கி பாட புஸ்தகங்களில் பசங்க படிச்சிட்ருக்குறாங்க. அதனால் அடுத்தவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறான்றது எனக்கு கவலை இல்லை. தல ரசிகர்களை ஒரு 100 பேரை ஒரு இடத்துல உட்கார வச்சு ஃபுல் ஸ்கிரிப்டையும் ஸ்க்ரீன் ப்ளே டயலாக் கூட சொல்லணும்னு எனக்கு ஆசை. நான் சொல்லி முடித்த பிறகு அந்த 100 பேரில் யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த கதை பிடிக்கல, சீன் பிடிக்கல, ஸ்க்ரீன் ப்ளே பிடிக்கல, இந்த டயலாக் பிடிக்கல, இந்த கேரக்டர் தலை பண்ணால் நல்லா இருக்காதுன்னு யாராவது ஒரே ஒருத்தர் சொன்னால் போதும், நான் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு, சென்னை விட்டு என் சொந்த ஊருக்கு நான் போயிடுறேன். சேலஞ்சுக்கு நான் ரெடி, எனக்கு பயம் இல்லை. இந்த ஸ்கிரிப்டை 11 மாதத்தில் முடித்தேன். ஸ்கிரிப்டை முடித்து நேற்று வரைக்கும் 3வது வருஷம் முடிய போகுது. இந்த 3 வருஷத்தில் தலையை சந்திக்கிறதுக்காக தலையை சுற்றி இருக்கிறவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க யாரையெல்லாம் சந்தித்தேன், அவங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு கொடுத்தாங்கன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆமாம், அது என்னங்க, இது யாருமே பண்ணாத கேரக்டர், எனக்கு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு தோணுதா? எனக்கும் சொல்லணுன்னு ஆசையாக தாங்க இருக்குது. ஆனால் இப்போ இல்லை. மற்ற ஆர்டிஸ்ட்டுங்க யாருன்னு சொல்கிறேன், சில பேரை கேரக்டரோடு சொல்கிறேன். முடிஞ்சால் அவர் என்ன கேரக்டராக இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணுங்களேன். பார்க்கலாமா?